ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா புசு புசுன்னு சாஃப்டான பூரி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பூரி வந்து நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா புசு புசுன்னு ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் பூரி செய்யும்போது உங்களுக்கும் இதே மாதிரி பர்ஃபெக்டான பூரி கிடைக்கும். வாங்க இப்போ இந்த பூரி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த பூரி செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் வச்சுக்கோங்க. இதில் நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உப்பு எண்ணெய்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற உப்பு எண்ணெய் எல்லாமே மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாவை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் உப்பு எல்லாமே மாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து தண்ணி இடையில சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க. தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவை விட கெட்டியான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவு பிசைஞ்சோன்னா நம்மளுக்கு வந்து பூரி வந்து நல்லா உப்புலாம் வராது. அதனால் சப்பாத்தி மாவை விட கெட்டியான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம மாவை கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு பூரி வந்து நல்லா புசு புசுன்னு வரும். எண்ணெயில் போட்ட உடனே நல்லா புசு புசுன்னு கிடைக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டி பதத்தில் இந்த மாவு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பூரி வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் இது கூட இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ 15 நிமிஷம் கழித்து இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து சப்பாத்தியை விட கொஞ்சம் அதிகமான மாவு எடுத்து உருண்டை பிடிக்கணும். கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அந்த மாவோட விரிசல்லாம் இல்லாத மாதிரி நம்ம நல்லா ஷேப்பாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் உருட்டினதுக்கப்புறமா நம்ம இதை தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பூரிக்கட்டை மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்சுருக்க ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி பூரிக்கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்க்கும் போது நம்ம வந்து ரொம்ப நைஸாக தேய்க்கக்கூடாது. சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியெல்லாம் தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் வந்து நம்ம தடிமனாக தான் தேய்க்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பூரி வந்து நல்லா பொசு பொசுன்னு வரும். இந்த பூரி வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கணும்னா ஃபஸ்ட்டு மாவை வந்து நல்லா கெட்டியான பதத்தில் பிசைஞ்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் மாவு தேய்க்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் திக்காக தேய்ச்சி எடுக்கணும். இந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு பூரி வந்து எண்ணெயில் போட்ட உடனே நல்லா புசு புசுன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு தடிமனாக தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பூரி பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே இருக்கிற மாவெல்லாம் நம்ம கை வச்சு லைட்டாக தட்டி விட்டுடலாம். இல்லைன்னா நம்ம எண்ணெயில் சேர்க்கும்போது அந்த மாவெல்லாம் எண்ணெயோடு சேர்ந்து எண்ணெய் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். அதனால் கை வச்சு தட்டி விட்டுருங்க. இப்போ இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லா மாவையும் தேய்ச்சதுக்கு அப்புறமா பொரிக்கும் போது நம்மளுக்கு பூரி வந்து செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் பூரி சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த உடனே பூரி வந்து எவ்வளோ புசு புசுன்னு வருது பாருங்கள். நம்ம பூரி செய்யும்போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பூரி இதில் சேர்க்கும்போது ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பூரி டக்குன்னு நல்லா புசு புசுன்னு கிடைக்கும். எண்ணெய் சரியாக காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் பூரி சேர்த்துட்டிங்கன்னா பூரி வந்து ரொம்ப எண்ணெய் குடித்த மாதிரி ஆகிடும். அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமாவே பூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சைடு பூரி செவந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தால் ஒரு புசு புசுன்னு பூரி வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற பூரி எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவு சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி நம்ம கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தும் போதே நம்மளுக்கு பூரி வந்து நல்லா புசு புசுன்னு பூத்துட்டு வந்துடும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பூரி செய்கிறதுனால நம்மளுக்கு பூரி வந்து அந்த அளவுக்கு எண்ணெய் குடித்த மாதிரி இருக்காது. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு பர்ஃபெக்டான பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக இந்த பூரி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.